வணக்கம் நண்பர்களே. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற இஷ்யூ டர்க்கி, கிரீஸ், துருக்கி, கிரேக்கம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இப்போ நடந்துட்டு வர ஒரு பனிப்போர், ஒரு மோதல் இதுதான். சரி, இது எங்கே நடைபெற்றுட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல், ஆப்பிரிக்க கண்டத்துக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐரோப்பிய கண்டத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் அந்த மெடிட்டரேனியன் சி. இப்போது இந்த மெடிட்டரேனியன் சியில் கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃபே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிரீஸ், டர்க்கி ரெண்டு நாடுகளும் அவங்களுடைய வார்ஷிப்ஸ், போர் கப்பல்களை உள்ளே நிறுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ரான்ஸ் அவங்களுடைய வார்ஷிப்ஸ் அனுப்பிச்சு கிரீஸ்க்கு இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் டர்க்கி ஏற்கனவே மிகப்பெரிய வல்லரசான ரஷ்யா கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன் இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டென்ஸ் சிச்சுவேஷன் வரக்கூடிய நாடுகளில் எப்படி மேற்கொண்டு டெவலப் ஆக போகுது, ஒரு வேளையில் ஒரு போர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இப்படி ஒரு அச்சமோ எல்லார் மத்தியில் இருக்குது. சரி, இப்போ ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் மெடிட்டரேனியன் சி ரீஜனில் இந்த பிரச்சனை, இதுக்குள்ளே இருக்க அரசியல் என்ன, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கிரீஸ், டர்க்கி ரெண்டு நாடுகள் அந்த காலத்துலேருந்து சூப்பர் பவர்ஸ். ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே கிரீக் எம்பையர் வந்து யூரோப்பில் இருந்தது. அதே போல் அதுக்கப்புறம் டர்க்ஸ் இவங்க வந்து யூரோப்பில் ஒரு மிகப்பெரிய ஏரியாவை அவங்க ஆட்சி செஞ்சாங்க. சமீப காலத்துலேயும் ரெண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பவர்ஸ் தான். நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் இல்லையே தவிர ரெண்டு நாடுகள்கிட்டயே நிறைய மிலிட்ரி ஆர்சனல் இருக்குது, வார்ஷிப்ஸ் இருக்குது, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ரெண்டு நாடுகளும் நேட்டோ இந்த மிலிட்ரி ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்க மெம்பர்ஸ் தான். அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாடுகளும் அலைஸ் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த திடீர் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மையப்பகுதியே இந்த மெடிட்டரேனியன் சி. மெடிட்டரேனியன் சி நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஈஸ்டர்ன் பார்ட், இதில் கிரீஸ், டர்க்கி இந்த ரெண்டு நாடுகளும் மெயினாக மெடிட்டரேனியன் சியை பார்டர் பண்ணக்கூடிய நாடுகள். மற்ற நாடுகளும் பார்டர் பண்ணோம், ஈஸ்டர்ன் பார்ட்டில் இந்த ரெண்டும் முக்கியமான நாடுகள். இப்போது இந்த மெடிட்டரேனியன் சீயில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய கேஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ கேஸை நாம் மெடிட்டரேனியன் சீலேருந்து எடுக்கலாம். இப்போ இந்த கேஸ்க்காக தான் மெயினாக டர்க்கி, கிரீஸ் ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. டர்க்கி அவங்களுடைய கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை இந்த மெடிட்டரேனியன் சீயில் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிரீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடங்கள் எங்களுடைய மேரிடைம் ஏரியாஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய பார்டர் இதில் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, இதை நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, இது எங்களுடைய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு கிரீஸ் சொல்கிறாங்க. கிரீஸை யார் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் நாடு. இந்த சைப்ரஸுங்கிறது ஒரு தீவு, அதுவும் இந்த மெடிட்டரேனியன் சீயில் தான் இருக்குது. சைப்ரஸ்னுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நார்தர்ன் பார்ட் இது வந்து டர்க்கியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. சதர்ன் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிபெண்ட். அப்போ அந்த சதர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் சைப்ரஸும் கிரீஸும் டர்க்கியினுடைய பிளானை இப்போதைக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. டர்க்கி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பண்ணுறது சரி தான், எங்களுக்கு கேஸ் எடுக்க விடாமல் சொல்கிறதுக்கு சதர்ன் சைப்ரஸ்க்கும் கிரீஸ்க்கும் உரிமை கிடையாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. நான் சொன்னது போல் ஒரு மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் தேதியில் இருக்குது. ஏற்கனவே கிரீஸ் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடான ஈஜிப்ட், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய நாட்டில் ஒன்று ஈஜிப்ட், அவங்களோட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்கனவே இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? இந்த கேஸ் ஆயில் சம்மந்தமான அக்ரிமெண்ட், அதாவது பேசிக்காக ஒரு எனர்ஜி அக்ரிமெண்ட். இதே போல் டர்க்கி யாரோட சைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்க இன்னொரு மிகப்பெரிய நாடு லிபியா, அவங்களோட சைன் பண்ணியிருக்காங்க. லிபியாவில் ஏற்கனவே நிறைய ஆயில் ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. அப்போது லிபியா, டர்க்கி, கிரீஸ், ஈஜிப்ட் கிட்டத்தட்ட ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ் மாதிரி இப்போ ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு நடுவில் இப்போது வல்லரசுகளான ஃப்ரான்ஸும் ரஷ்யாவுமே உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் அவங்களுடைய வார்ஷிப்ஸை அமைச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஒரு நிலை தான் இருக்குது. EU யூரோப்பியன் யூனியன் இவங்களும் பார்த்தீங்கன்னா டர்க்கியை ரீசெண்டாக வார்ன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செய்கிறது சரியில்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டென்ஸ் சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, தப்பு அப்படின்னு அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. அதே போல் நேட்டோ சீஃப், இந்த மிலிட்ரி ஆர்கனைசேஷனோட சீஃப் ஜென்ஸ் ஸ்டாலன்பர்க், அவரும் பார்த்தீங்கன்னா டர்க்கியை அவர் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்படி இருந்தோம் டர்க்கி விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, நாங்கள் கண்டிப்பாக இங்கே கேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகும், எங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு டர்க்கி சொல்கிறாங்க. இப்போது இந்த மெடிட்டரேனியன் சீனுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த காலத்துலேருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்க கேஸ்க்கு யாரை நம்பியிருக்காங்கன்னா ரஷ்யாவை நம்பியிருக்காங்க. ரஷ்யா கிட்டேருந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கேஸ் வாங்குவாங்க. அண்டர் கிரவுண்ட் பைப் லைன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து யூரோப் வரைக்கும் போகும்.
அதே போல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட் அதாவது வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற நாடுகள், யூஏஇ, சவுதி அரேபியா, ஈராக், இந்த மாதிரி நாடுகள்ல இருந்தும் ஆயில் கேஸாக அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக மெடிட்ரேனியன் சி இது ஒரு புது அவென்யூவாக உருவாகுது. எதுக்கு? கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். அப்போ மெடிட்ரேனியன் சீலேருந்து நம்ம கேஸை நாளைக்கு எடுத்தாங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நாளை பின்ன ரஷ்யாவையோ இல்லை இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸையோ நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த மெடிட்ரேனியன் சி இன்னைக்கு தேதியில் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு இடமா இன்னைக்கு உருவாகிருக்கு அப்படின்னு நாம் இன்னைக்கு வந்து சொல்லலாம். இந்த காரணத்தினால தான் டர்க்கி, கிரீஸ் இவங்க 2 பேருக்கும் நாட்டில் நடக்கக்கூடிய சண்டையில் மற்ற நாடுகளும் உள்ளே வராங்க. இவங்களுக்கும் அதில் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாளை பின்ன நிறைய நாடுகள் இதுக்கு உள்ளே வந்து அலையன்சஸாக ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நார்த் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா, யூரோப் இதில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் இந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னதுக்கு காரணம் இந்த மெடிட்ரேனியன் சீனுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் தான். இப்போ இந்த டர்க்கி, கிரீஸ் இந்த 2 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃப் இன்னும் எப்படி டெவலப் ஆக போகுது, இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு போர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு விருப்பமும். அப்போ இந்த விவகாரம் எப்படி ஃப்யூச்சரில் டெவலப் ஆக போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.